بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமான் என்னும் பாக்கியத்தை தந்துவிட்டு அந்த ஈமான் அந்த கொள்கை எந்த அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் திருக்குர்ஆனிலே விவரிக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், அம்வாலு நித்தரஃப்துமுஹா நீங்கள் திரட்டியிருக்கக்கூடிய பொருளாதாரம், திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா நஷ்டத்தை அஞ்சி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், மசாக்கினு தரலவுனாகா நீங்கள் விரும்பக்கூடிய இல்லங்கள், இவை அனைத்தின் மீதும் பிரியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரியங்கள் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும், ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அவனுடைய பாதையிலே உங்களுடைய பொருள், உயிர், உடைமை அனைத்தையும் அர்ப்பணிப்பதை விடவும் மேலாக இருக்குமே. ஆனால் ஃபதரப்பசு நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழி காட்டுவது கிடையாது என்று குறிப்பிடுகின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மூமினுக்கும், மூமினான பெண்ணுக்கும், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்றால், மா கான லஹுமுல் கியர் மா அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம் அவர்களுடைய அந்த காரியத்தில் எந்த விதமான சுய விருப்பமும் இருக்கக்கூடாது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள் என்றால், ஒரு உத்தரவை நமக்கு போட்டு விட்டார்கள் என்றால், அதில் நமக்கு சுய விருப்பமே இருக்கக்கூடாது. இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி சுய விருப்பத்தினுடைய அடிப்படையில் செய்தால் அவர்கள் மாறு செய்தவர்கள். வமன் யஸில்லாஹ வ ரசூலா யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ, ஃபகது தல்ல தலாலம் முபீனா அவர்கள் மிக பயங்கரமான வழிகேட்டில் சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதனால ஈமான் நம்முடைய கொள்கை மிக அதிகமான அளவில் நம்மிடத்தில் உறுதியாக இருக்கின்றது என்றால், நம்முடைய சொந்த விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய நேசத்திற்கு மேலாக இருக்கக்கூடாது, அதற்கு கீழ் தான் இருக்க வேண்டும். அப்படியானால் சில கட்டங்களில் நம்முடைய விருப்பங்களை அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்காக வேண்டி விட்டுவிட வேண்டிய ஒரு நிலை வரும், விட்டுவிட வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு நம்முடைய கொள்கைக்கு தரக்கூடிய ஒரு சான்று, சர்டிபிகேட், சான்றிதழ். அந்த அடிப்படையில் தௌஹீதில் இருக்கக்கூடிய நாமோ இந்த வரைவிலக்கணத்திற்கு உட்பட்டு இருக்கிறோமா, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேட்டை, சான்றிதழை பெற தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் நம்மை நாமே இந்த குர்ஆன் வசனத்துடன் உரசி பார்த்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இளைஞர்கள் இதற்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இளமை பருவம் இருக்கின்றதே, அது அவர்களை பல வகையிலையும் அலைக்கழித்து விடும். அந்த இளமை பருவம் அவர்களுக்கு என்று பலவிதமான சோதனைகளை அது ஏற்படுத்தும். அதிலே குறிப்பாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்திலே தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறார்களா என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும்.
அந்த நிலை இல்லை என்று கருதக்கூடிய அளவில் தான் நம்முடைய இளைஞர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இன்று நாம் பார்க்கிறோம், இளைஞர்கள் அவர்கள் மன வாழ்க்கையில் தன்னுடைய மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்விற்கோ அவனுடைய தூதருக்கோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. அவர்கள் தாங்கள் யாரை விரும்புகின்றார்களோ அந்த பெண்களை எந்த வழியிலாவது திருமணம் முடித்துவிட வேண்டும். இதுதான் அவர்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. அதில் அல்லாஹ் குறுக்கிட்டாலும் சரிதான், அவனுடைய தூதர் குறுக்கிட்டாலும் சரிதான், அதை அவர்கள் பொருட்படுத்துவது கிடையாது. தான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டோம், அந்த பெண்ணுடைய தோற்றம் அழகாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் மிகைத்து நிற்கிறதே தவிர மார்க்கத்திற்கு இது உகந்ததா என்று அவர்கள் பார்ப்பதே கிடையாது. இந்த இளைஞ பருவம் இருக்கின்றதே, பருவத்தில் பன்றியும் அழகாக இருக்கும் என்பார்கள். அந்த பன்றி குட்டி கூட இந்த இளமைய பருவம் இருக்கின்றது ஒரு பெண்ணை அழகாக காட்டும். அந்த பெண்ணினுடைய அழகில் அவன் மயங்கி விடுகின்ற பொழுது, மையல் கொண்டு விடுகின்ற பொழுது, அதற்கு இடையில எந்த மார்க்கம் வந்து குறுக்கிட்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய குர்ஆன் குறுக்கிட்டாலும் சரிதான், அவனுடைய தூதருடைய கட்டளை குறுக்கிட்டாலும் சரிதான், அதை தூக்கி எறிந்து விட்டு இதைத்தான் நாங்கள் தேர்வு செய்வோம் என்ற அளவில் இளைஞர்களுடைய பாதை, அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல் மர்அத துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தான். ஒரு பெண் வெளியே வருகின்றாள் என்றால் அவள் ஷைத்தானுடைய தோற்றத்தில் வருகிறாள். ஒரு பெண் அவள் வீட்டிற்கு திரும்புகின்றாள் என்றால் ஷைத்தானுடைய தோற்றத்தில் வருகின்றாள். ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டுறான். சாதாரணமான ஒரு ஆண் போகும்போது யாரும் இவர் யாரு என்று மெனக்கெட்டு பார்ப்பது கிடையாது, ஏறிட்டு பார்ப்பது கிடையாது. அவன் ஜட்டியை போட்டு வந்தாலும் சரிதான் பார்க்கறது கிடையாது. ஒரு பெண்ணு முழு ஆடை அணிந்து வந்தாலும் சரிதான், அரை நிர்வாணத்தோடு வந்தாலும் சரிதான், அவள் எல்லாருடைய பார்வையும் இழுக்கின்றார். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய விளக்கம். இது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க. யாருமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. இது மாதிரியான இந்த பார்வையில ஷைத்தானுடைய அந்த ஈர்ப்புல விழுவதில்லை. அதனால இவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணுடைய தோற்றம் இவனுடைய உள்ளத்தில் நிற்கிறது. அதனால அதுல அவன் முதலில் இறங்கி, இப்ப நம்முடைய ஜமாஅத்துல ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கோம், தௌஹீது பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும். இப்ப இந்த சட்டத்துல தில்லுமுள்ளு பண்றது, அந்த பெண்ணை மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறது. இவன் பார்த்து முதல்ல முடிவு செய்துட்டான், அந்த பெண்ணை கட்டணும். அவன் என்ன செய்யணும், யாருக்குமே தெரியாத அளவிற்கு பெண் வீட்டிற்கு தொடர்பு கொண்டு இதுல உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். மதரசாவுல ஓதி இருந்தால்தான் தௌஹீது அப்படிங்கறத நாம நிர்ணயிக்கல. மதரசாவுல ஓதி இருந்தால் அந்த பெண்ணுடைய தௌஹீதினுடைய அடையாளம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நாம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பள்ளிக்கு தொலை வர்றது, ரமலான்ல தொலை வர்றது, பெருநாள்ல தொலை வர்றது. சில பேர்கள் பெருநாள்ல தொலை வந்துக்கீங்க தௌஹீது பிள்ளைதான் அப்படிங்கிறான். பெருநாள்ல எவ்வளவோ பேர் வர்றாங்க. அவ இது ஒரு அடிஷனல் ஒரு குவாலிபிகேஷனாக நாம சேர்த்தா அந்த பிள்ளை தௌஹீதாங்க, அது பெருநாளைக்கு தொலை வந்திருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நம்ம உடனே ரொம்ப தேட்டத்தில் இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி பெருநாள் திடல்ல ஒரு பெண்ணு தொலை வந்திருக்காதா என்று நாம தவம் இருந்த மாதிரியும் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் சில அடையாளங்கள், ஆர்ப்பாட்டத்திற்கு வர்றது என்று இப்படி அடையாளங்களை வச்சிருக்கிறோம். அவன் இது தாய் தகப்பன் ரெண்டு பேருமே தௌஹீதுல இருக்கிறது. இதெல்லாம் உச்சகட்ட தௌஹீத் ரெண்டு பேருமே. சில இடங்கள்ல தகப்பன் தௌஹீதுல இருக்க மாட்டாங்க, தாய் இருப்பாங்க, புரியுதா? சில இடங்கள்ல தாய் தௌஹீதில் இருந்தா தகப்பன் இருக்க மாட்டான், தகப்பன் தௌஹீதில் இருந்தா தாய் இருக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இது போன்ற சில நிபந்தனைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை பார்த்துட்டான். பார்த்த பிறகு அது அந்த பெண் மீது அந்த பெண்ணை என்ன செய்யறது, ஃபாலோ பண்றது, தொடர்றது. இது ஒரு தௌஹீத்வாதியிடத்தில் இருக்குமேனால் அவனை போன்ற ஒரு அயோக்கியன் எவனுமே கிடையாது. இது மாதிரியான விவகாரங்கள்ல இப்படி ஒரு பெண்ணை சுத்துறது, இதெல்லாம் சரியான ஒரு பழக்கமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறோம். அந்த பெண்ணிட தொடர்பு கொள்றது, பேசுறது, அங்கங்க பாக்குறது, மார்க்கம் இப்படியான ஒரு நிலையை நமக்கு சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலத்துல எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அந்த சமுதாயம் ஒரு பெண்ணை தேர்வு செய்யறதுல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இலக்கணத்தை கொடுத்தாங்களோ அந்த இலக்கணத்தில் நின்னுச்சு. துன்கஹுல் மர்அத்துலி அர்பைன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவார். 4 காரணங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம். ஒன்று லிமாலிஹா, அவளுடைய பொருளாதாரம். அடுத்தது ஒலி ஹசபிஹா, அவளுடைய குடும்பம். அடுத்தது ஜமாலிஹா, அவளுடைய அழகு. அதற்கு அடுத்து ஒலி தீனிகா, 4வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மார்க்கம். ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுடைய பெண்ணை நீ தேர்வு செய். இவன் என்ன செய்யறானா, முதல்ல அவளுடைய அந்த உடல் அழகு, லஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த விருப்பம், அந்த பெண்ணுடைய ஒரு காந்த சக்தி, அதை பார்த்து மயங்கி விட்டு இவங்க வர்றாங்க. இது தௌஹீத்வார்களுடைய அடையாளமே கிடையாது. பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு சகோதரர் வந்தார். அதை போல நமது ஊர்லயும் இருக்கிறாங்க. நம்முடைய தௌஹீத் ஜமாத்துல மனுவை கொடுக்கறாங்க, எனக்கு ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து தாருங்கள். அவங்க வசதியான குடும்பம். அந்த வசதியான குடும்பம் இங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. ஒரு 2 போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. பொருளாதாரம், குடும்பம், பாரம்பரியம் என்று வைத்திருந்தால் பாளையங்கோட்டையில் உள்ள அவங்க இந்த மேலப்பாளையத்தில் திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய குடும்பம் ஏழை வீடு. அந்த சகோதரருடைய கல்யாணத்தில் போய் நாம கலந்து கொண்டோம். ஜமாத்து போய் கலந்துட்டு இருந்துச்சு. அந்த சகோதரருடைய அணுகுமுறையை பாருங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜமாத்தில் மாணிக்கங்கள், மரகதங்கள். மற்றவர்கள் எல்லாம் தெருவில் பார்த்து கொண்டு, அங்க பார்த்து கொண்டு எனக்கு இந்த பெண்ணை முடிச்சு வைங்க என்று சொல்கின்றீர்கள் என்றால் அவர்கள் சரியான போக்கை கை கொண்டவர்கள் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணு, ஆனா அந்த பொறுப்பை அப்படியே கொடுக்கறாங்க பாருங்க. நீங்க பார்த்து முடிங்க, அப்ப நாம கொடுக்கிறோம். அதுக்கு சில நம்ம சில வரையறைகளை வச்சிருக்கோம். அந்த வரையறைகளுடைய அடிப்படையில் கொடுக்கிறோம். சில சமயங்கள்ல முதல் எடுப்புல அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது, அதற்கடுத்து பிடிச்சிருது. அவன் அந்த திருமணத்துல நாம ஏற்பாடு செய்யறோம். இங்க இன்னொன்றையும் சொல்லிக் கொள்றேன். சில கட்டங்கள்ல சில சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள் தான், நாங்க இந்த மாப்பிள்ளைக்கு நாங்க கொடுக்கலாமா என்று ஜமாத்துல கேட்கிறாங்க. இந்த ஜமாத்து ஒரு நிலைப்பாடு ஒன்றை வைத்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானதையும் நம்மள்ட்ட கேட்கிறாங்க. ஜமாத்து என்ன சொல்லும், உங்களுடைய விருப்பம் இதுதான் சொல்லுமே தவிர நீங்க முடிங்காதீங்கன்னு சொல்ல. ஏன் அடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த மாப்பிள்ளை நீங்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு மாப்பிள்ளை எனக்கு தாங்க அப்படிங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நான் கிடந்து கத்தி கொண்டு கிடக்கின்றேன், அலறி கொண்டிருக்கின்றேன், கதறி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தௌஹீதில் உள்ள ஆளும், தௌஹீதில் உள்ள ஆம்பளையும், ஒவ்வொரு இளைஞனும் நீங்கள் தௌஹீதில் உள்ள பெண்ணை முடியுங்கன்னு சொல்லி என்னால் அதுதான் செய்ய முடியும். நான் அந்த மாப்பிள்ளையை நீங்கள் முடிக்க வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு இவர் தான் வேண்டாம் சொன்னார், இன்னும் என்னுடைய குமர் உட்கார்ந்து விட்டது என்ற அந்த பழி சொல்லுக்கு ஜமாத் ஆளாக. இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம என்ன ஜமாத்துல சொல்றாங்க, அந்த ஜமாத்துல அவங்க சொல்ற அடிப்படையில் இப்படி நம்முடைய ஜமாத்துல பல சகோதரர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சில சகோதரர்கள் இதற்கு மாற்று வழியை ஏற்பாடு செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சிறந்த அடிப்படையில் அவங்க திருமணம் முடிக்கல. மார்க்கத்திற்காக வேண்டிய அவங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என்றால் அவங்களுடைய சுய விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விவகாரத்தை முடிவு செய்து விட்டால் அவர்களுக்கு அங்கே கூணலகுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுக்கு சுய விருப்பம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான. அந்த அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடு அமையல்ல. சுய விருப்பம் மேல போயிருச்சு, சொந்த விருப்பம் மேல போயிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அவங்களுடைய தூதருடைய அந்த உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவங்க மீது உள்ள பிரியம் கீழே போயிருச்சு. இந்த நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டில் சர்வசாதாரணமா போகக்கூடாது என்ற முறையில் எல்லாம் எச்சரிக்கிறாங்க. அந்த ஜுலைபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே ஒரு பெண்ணை தேடுறாங்க. பொதுவாகவே மதீனாவை பொறுத்தவரையில் யாராவது விதவை ஆகிவிட்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய எதுவும் விருப்பம் இருக்குதா என்று பார்த்து தெரிந்து விட்ட பிறகுதான் அவங்க அந்த பெண்ணுக்குரிய மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரு மாப்பிள்ளை போய் முடிப்பார். இதே போன்று ஒரு பெண் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை கூப்பிட்டு, வாப்பா, நான் உன்னுடைய மகளை பெண் பேசலாம் என்று நினைக்கின்றேன் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தவறா விளங்கிட்டாருங்கிறத விளக்கம் கொடுக்கறாங்க. லஸ்து உரீதுஹா, நான் அந்த பெண்ணை விரும்பல, ஜுலைபிபுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்னுடைய மனைவிட்ட போய் நான் கேட்டு வர்றேன் என்று சொல்கிறார். இது அகமதுல இந்த செய்தி இடம்பெறும். நான் என்னுடைய மனைவிடத்தில் போய் கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய மகளை பெண் பேச விரும்புறாங்க என்று சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்தா புரிஞ்சிக்க, ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டி கேட்கல, ஜுலைபிபுக்காக வேண்டி கேட்கிறாங்க. ஜுலைபிபுக்காக வேண்டி கேட்கிறாங்களா? வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஜுலைபிபு ரசூலுல்லாஹ்வுடைய மகனா, ஜுலைபிபு ரசூலுல்லாஹ்வுடைய மகனா, ஜுலைபிபு ரசூலுல்லாஹ்வுடைய மகனா 3 தடவை கேட்கிறான். நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார். அப்ப வீட்டுல அறையில இருக்கக்கூடிய அந்த பெண்ணு காதல விழுந்து, ஏமா யாருமா என்ன பெண் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்காங்க. அந்த விவரத்தை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி விடுறாங்க, நீங்க அவங்களுக்கு இல்லன்னு நீங்க மறுத்து விடுறீங்க. அப்படியா? நான் அந்த ஜுலைபிபை திருமணம் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நாசப்படுத்த மாட்டார்கள், என்ன வீணாக்கிற மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ல சொல்றாங்க. அதனால என்ன அவங்க பாழாக்கிற மாட்டாங்க, போய் சொல்லுங்க, நான் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. ஒரு போர்க்களம் ஒன்று ஏற்படுகின்றது. அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையில யாரெல்லாம் வந்தாங்கங்கறத நல்ல நினைவுல வச்சிருப்பாங்க. எல்லா விவகாரம் முடிஞ்சு அந்த பொருளாதாரத்தை எல்லாம் பங்கு வைப்பாங்கல, வெற்றி முதல் அந்த பொருளை பங்கு வைக்கும் போது ஒரு ஆளை காணலையே அப்படிங்கிறாங்க. யாரு யாரு யாருன்னு பார்க்கும்போது யாருக்கும் தெரியல. ஜுலைபிபை நான் பார்க்கவில்லை என்று சொன்ன உடனே ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சு தன்னுடைய 2 கைகளால, தங்களுடைய தங்க தாமரை கைகளால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜுலைபிபுக்கு கட்டிலாக அமைந்தது, தொட்டிலாக அமைந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித முபாரக்கான கைகள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய அந்த அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்கின்றார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஒரு மூமினுக்கும் மூமினான பெண்ணுக்கும் மாகானலி மூமினின் வலா மூமினத்தின், இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதியே கிடையாது. என்ன இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விவகாரத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்றால் ஐயகூனலஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவருடைய காரியத்துல சுய விருப்பத்திற்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது சொல்றானா? அதை பேணி இருக்கிறாரா இல்லையா? அப்படி நம்ம பார்க்கிறோமா? அத மாதிரி நீங்க மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்களா? அது என்ன, நீங்க எந்த வசனத்தை மீறீங்க? குல்லில் முஃமினீன யகுதுல்ன அபசாரகுன்ன, குல்லில் முஃமினீன யகுது மின் அபசாரிஹிம், மூமின்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். அதுல எவனுமே இல்லைன்னு தெரியும். எல்லாருக்கும் பார்வைகள் தடுமாறும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், பெண்கள் போகும்போதும் வரும்போதும் பார்வை நம்முடைய பார்வை படும். அவன் அந்த பார்வையை தாண்டி சில உணர்வுகள் உருவாகி அந்த பெண்ணை திறத்துறது, அதை தொடர்றது, அதற்கு பின்னால விரும்புறது, அதற்கு பின்னால தௌஹீதுங்கிற ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு மனிதனை ஏமாத்தலாம். நாம இந்த சட்டத்தை எதற்காக வேண்டி போட்டு வச்சிருக்கிறோம்? ஜமாத்து வரணுங்கிறது மார்க்கத்துல கிடையவே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கங்க. ஜமாத்து வந்தா தான் திருமணம் அப்படிங்கிறது கிடையாது. நாம என்ன, இதனால் ஒரு நன்மை விளைகின்றது என்ற ஒரு கண்ணோட்டத்தை இதுல நாம செலுத்துறமே தவிர வேறு எந்த விதமான ஒரு வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. நாம
இப்படிப்பட்ட ஒரு சில சரத்துக்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். இதை உடைக்கிறதுக்கு சில வேலைகள் நடந்துகிட்டு. அவன் இப்படி நீங்க மனிதனை ஏமாற்றி விடலாம். மனிதன் ஏமாற்றப்படக்கூடியவன் தான். அது திறமையா? அது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வந்து ஏமாற்றுவது திறமையான ஒரு காரியமா? ஏமாற்றலாம். மனிதன் ஏமாற்றப்படுவதற்கு தகுதியானவன். அந்த நல்லது அவனிடத்தில் இருக்கிறது, அந்த பலவீனம் இருக்கிறது. ஆனா இது வந்து ஒரு புத்திசாலித்தனம் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்க இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில தரத்துல மிக மட்டரகமான ஒரு தரத்தில் இருக்கீங்களே தவிர, இந்த பாளையங்குட்டில இருந்து முடிச்சார இங்கு சில சகோதரர்கள் முடிச்சிருக்கிறாங்களே அந்த உயர் ரகத்துல கிடையாது. அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் அவர்கள் சரியான அடிப்படையில் இருக்கின்றார்கள். பார்க்கிறோம், அந்த நபி தோழர்களுடைய காலத்துல, நபி தோழர்களுடைய காலத்துல அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை பார்க்க சொல்றாங்க. ஒரு பெண்ணை நீங்க வந்து என்ன செய்யுங்க, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான முறையில இணங்கி வாழ்வதற்கு, பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு ரொம்பவும் தகுதியானது. அதனால நீங்க உங்களுடைய குடும்பத்துல அந்த பெண்கள் எந்த குடும்பத்தில் போய் திருமணம் முடிக்க போகின்றீர்களோ அந்த குடும்பத்தில் போய் பெண்ணை நீங்க பார்த்துக்கங்க என்று சொல்கின்றார்கள். இவங்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி அந்த பெண் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த பெண் வீட்டில் உள்ளவங்க வந்து அதற்கு சம்மதிக்கல. சம்மதிச்ச உடனே அவங்க வெறுக்கிறாங்க. பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திரைமறைவில் உள்ள அந்த கன்னி பெண்ணு அவங்க சொல்லி விடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க சொல்லியிருக்காங்களா, இந்தா பாருங்க என்று சொல்லி வர்றாங்க. பாருங்க என்ன சமுதாயம்! இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து அந்த நாமம், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாமம் ஒரு பெண்ணுக்கு பின்னால சுத்துறதுல அசிங்கமா இல்ல, மானக்கடா இல்ல, வெக்கமா இல்ல? ஒரு தௌஹீத்வாதிங்கிற இடத்துல, சுரணை உள்ள தௌஹீத்வாதி இடத்துல இது மாதிரியான சிந்தனை நம்ம வரக்கூடாது. அதான் மனசுல வச்சுக்க. சபல புத்திற்கு, சல்லாப புத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெண்ணு நமக்கு தேவையா, அந்த பெண்ணை வந்து நாம வந்து அதை முடிவு செய்யறது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் முடிவு செய்யும். மார்க்கத்துல அந்த பெண் எப்படி என்பதை தெரிந்து நீங்க முதல்ல தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல மயங்கி அதுல வந்து நீங்க விழுந்து அதற்கு பின்னால ஒரு முடிவு செய்றீங்க. அந்த முடிவுக்கு வராதீங்க. அந்த முடிவுக்கு வராதீங்க. அந்த பெண்ணோடு சேர்ந்து அப்படி தொடர்ந்து போறது, அந்த போன்ல பேசுறது, போன்ல பேசக்கூடிய அந்த பேச்சு அனைத்துமே விபச்சாரம். இதுல இன்னொன்றையும் சொல்லிக் கொள்றேன். தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியில் சில பெண்கள் பேசியறாங்க. பேசப்பட்ட பிறகு இது 2 பேரும் மொபைல்ல பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் மானங்கட்டத்தனம். ஒரு பெண்ணை பேசி முடிச்சாச்சுன்னா என்ன இருக்குது, பேசுறதுக்கு என்ன இருக்குது? கல்யாணம் முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன பேச்சு? எது தேவையோ அது மட்டும், ஏதோ ரொம்ப ஒரு அவசியமான ஒரு தகவல் சொல்லணுங்கிற இங்கு என்ற ஒரு கட்டத்தை தவிர்த்து தேவையில்லாம அங்க என்ன பேச்சு, அது தேவையாது. இதெல்லாம் ஒரு தௌஹீத்வாதிகளிடத்துல இது போன்ற பண்புகள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை சொல்லி காட்டுகின்றேன். எனவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கொண்ட மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது போன்ற மோசமான இந்த சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அவர்களிடத்தில் உயர்ந்தவர்களா இருக்கணும். ஒன்று இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப யாரை பார்த்தாலும் எந்த ஒரு விருப்பமில்லாத ஒரு பெண்ணையும் பார்த்தாலும் அப்படி கட்டிக்கிறோமா, அப்படி மார்க்கம் சொல்லல. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா அப்படிங்கிறவங்க, அந்த பரீராங்கிறவங்களை வந்து முகீஸ் அப்படிங்கிறவங்க நேசிக்கிறாங்க. இந்த இது கிடையாது, கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடிமையா இருந்தவங்க வந்து சுதந்திரம் படுறாங்க. அப்ப இந்த நேரத்தில் முகீஸ் வந்து பரீரா விரும்புறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த செய்தி தெரிஞ்சு அவங்களே பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு அவரை முடிச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு உத்தரவு போடுகின்றீர்களா அல்லது நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுகின்றீர்களா? உத்தரவா போடுறீங்க அப்படிங்கிறாங்க. நல்ல தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ரசூலுல்லாஹ். அது மனசனுடைய மன சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்ல. அவங்க சொல்றாங்க, இன்னமா ஆனா அஷ்ஃபவு, நான் பரிந்துரை தான் செய்கிறேன்.
என்ன வார்த்தை பாருங்க. ஒரு இறை தூதர் அந்த பெண்ணிட்ட சொல்றாங்க, நான் ரெக்கமெண்ட் தாமா பண்றேன், கமாண்டிங் பண்ணல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன, அப்ப இது பன்கிஹுமா தாபலக்கும் மினன் நிசா, பெண்கள்ல விருப்பமானவர்கள் நீங்க முடிச்சுக்கங்கன்னு தான் சொல்றான். அதனால கண்டதையும் நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள கட்டணுமா அப்படின்னு ஜமாஅத்து சொல்லல, மார்க்கம் சொல்லல, விருப்பமானதுதான், மனது விருப்பம். நாம இங்கேயும் என்ன சொல்றோம், நீங்க விருப்பமானவர்களை தான் முடிச்சுக்கங்க அப்படித்தானே சொல்றோம். இந்த பெண்ணு பிடிக்கலன்னா அடுத்த பெண்ணை பிடிச்சுக்கங்க என்று சொல்கின்றோம். அப்ப இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இதுல இன்னொன்றையும் அழுத்தி சொல்கின்றேன். அதாவது ஒரு சில கட்டங்கள்ல நாம இந்த தௌஹீத் ஜமாஅத்து சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறது என்றால் அதை நன்மைக்காக வேண்டிதான். ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை கேட்டாரு, அதற்கு பின்னால அவர் இன்னொரு இடத்துல போய் பெண்ணை முடிக்கிறார். அந்த பெண்ணை முடிச்ச பிறகு அந்த பெண்ணிட்ட நீ தௌஹீத் ஜமாஅத்து சொல்லக்கூடிய அடிப்படையில தான் பெருநாள் தொழுகைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நான் மாட்டேன், எங்க ஆப்ப சொன்ன அடிப்படையில தான் போவேன். புரியுதா? இன்னொரு அமைப்பு அது, அவன் பெண்ணாவை நாசமாக்குறவங்க. இந்த அமைப்பில தான் போய் நம்ம பெண்ணை குடிக்க முடியுமாங்கிறதையும் பார்த்துக்கங்க. அந்த பெண்ணு சொல்லுது, நான் முடியாது, எங்க வாப்பா அந்த ஜமாத்து, அங்கதான் நான் போவேன் அப்படிங்குது. அப்ப என்ன கொழுப்பும் பாருங்க. இவனும் இந்த மாப்பிள்ளை இந்த சகோதரரும் வெளிநாட்டில இருந்து தொலைபேசியில அன்பா பேசி பார்த்தாரு, கொஞ்சம் அரட்டி பேசி பார்த்தாரு, ஒன்னும் சரி வரல. அந்த இதுதான் சரி அப்படின்னு என்ன திமிருன்னு பாருங்க. இதுதான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த தௌஹீத் ஜமாத்துல உள்ளதை நீங்க பாருங்கன்னு சொல்றது அதுதான். கடைசியில அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த மாப்பிள்ளை இவனை நான் விவாகரத்து செய்திருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் டிஎன்டிஜே பெருநாள் தொழுகைக்கே நான் போறேன். பார்த்துக்கங்க எப்படி இருக்குது. அதனாலதான் நாம என்ன செய்யறோம், இந்த ஜமாத்து இது போன்ற சில கட்டுப்பாடுகள் இந்த விஷயத்தை எல்லாம் இந்த நோக்கத்துல தான் பார்க்குது. எந்த ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒன்னா இருந்துட்டு பெருநா அன்னைக்கு பிரிக்கிறானா, இந்த மாப்பிள்ளை நமக்கு தேவையா? சந்தோஷமே அதுலதான். அண்ணனுக்கு ஒரு பெண்ணை, அண்ணனுக்கு ஒரு பெருநாள், தங்கைக்கு ஒரு பெருநாள், இப்படி முடியுமா? தாய்க்கு ஒரு பெருநாள், தகப்பனுக்கு ஒரு பெருநாள், மகளுக்கு ஒரு பெருநாள் சரியா வருமா? இது மாதிரியான நடவடிக்கை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இல்லாம இம்மை மர்மையில இறைவனுடைய அருளால் மகத்தான ஒரு வெற்றியை பெறுவோம் என்று கூறி இந்த நிறைவு செய்து கொள்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah